வணக்கம் நண்பர்களே, நம்ம ஜேடி ஃபார்மகோ வேதாலேருந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? மெடிசனல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி இது எல்லாமே வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ்னு ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம எந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ஃபார்மசூட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார்மசூட்டிக்ஸில் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பார்ட்டை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்க பார்ட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 2 or 3 மார்க்ஸ் அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அதை விட இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நிறையவே இருக்குது சிலபஸில். ஓகேவா? ஸோ ரொம்ப இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ எல்லா நோட்ஸுமே நம்ம பிடிஎஃபாக என்ன பண்ணுறோம், நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அதை பார்த்தும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸாக அப்படியே டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்படியே இம்பார்ட்டண்ட்டாக என்ன மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்பாங்க அதை மட்டும் தான் நோட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இதோட டீட்டெயில்டான டாப்பிக்கை இல்லை அந்த நோட்ஸை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மசி இன் ரிலேஷன் டு ஃபார்மசி ப்ரொஃபஷன் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியாவில் நம்மளோட ஃபார்மசி அதோட வரலாறு. ஓகேவா? ப்ரொஃபஷன்னா நம்மளோட தொழில், அந்த ஃபார்மசி எப்படி இருந்துச்சு. ஓகேவா? ஆரம்ப கட்டத்தில் இருந்தே. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மசி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்பென்சிங் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகேவா? எங்கேருந்து சோர்ஸ் எடுக்கிறோம்? நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் சோர்சஸ். எதுக்காக? ட்ரீட்மெண்ட்டுக்கும் இல்லைனா ஏதாச்சும் டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் ஃபார்மசியோட டெஃபினிஷன். இது கூட எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேவா? இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனை 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ஏன்ஷியன்ட் ஃபார்மசி ப்ரொஃபஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட். ஓகேவா? சுதந்திரத்துக்கு அப்புறமா எப்படி ஃபார்மசி ப்ரொஃபஷன் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில், ஓகேவா, ஏன்ஷியன் ஃபார்மசி ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா ஆயுர்வேதா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆயுர்வேதா 5000 BCலேயே எழுதிட்டாங்க. அப்போது அதில் இருந்த பிசிஷியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்ருதா, சரக்கா அண்ட் சுஷ்ருதா. ஓகேவா? இவங்க எதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மெடிசின்ஸ் எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரியே அவங்க ஆயிரக்கணக்கான பிளான்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை ஒரு புக்காக வெளியிட்டிருப்பாங்க. என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்ருதா சம்ஹிதா. ஓகேவா? அவங்களோட மெயின் பிரின்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமகாபூதா. ஓகேவா? எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் ஸ்கை. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 தோஷாஸ். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க. வாதா, பித்தா, கபா. ஸோ இந்த ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா 19th century வரைக்கும் ரொம்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் அலோபதி மெடிசின்ஸ் என்றாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டாக ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மெட்ராஸில் செட்டப் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 1664. ஓகேவா? ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இயர் பார்த்திங்கன்னா 1664. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். ஸோ இங்கே இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கெமிஸ்ட் ஷாப்பு எங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் 1811. ஓகேவா? 1811. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் 1832 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவே ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் அனிமல்ஸை யூஸ் பண்ணி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுவும் மெட்ராஸில் 1879 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஓகேவா? முன்னாடி நேம் என்ன இருந்துச்சு, கல்கத்தா. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 1901. பெங்கால் கெமிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ஒர்க்ஸ். இதை ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா பிரஃபுல்லா சந்திர ராய் அப்படிங்கிறதான் ஸ்டார்ட் பண்ணார். அடுத்து நம்மளோட ட்ரக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா 1941. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியா என்ன ஆயிடுச்சு, சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1948 என்ன ஆக்ட் வந்துச்சு, ஃபார்மசி ஆக்ட்.
ஸோ ஃபார்மசி ஆக்டில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபார்மசி ப்ராக்டிஸுக்கு மினிமமான ஒரு ஸ்டாண்டர்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். ஓகேவா, ஃபார்மசி ஆக்டில் மெயினாக எதை பற்றி இருந்துச்சு, மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஃபார்மசி ப்ராக்டிஸ். அதுக்கப்புறமா என்ன வந்துச்சு, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்லேயுமே என்ன செப்பரேட்டாக கொண்டு வந்துட்டாங்க, ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலும் வந்துருச்சு. ஸோ இது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபார்மசி இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜஸில் இங்கிலீஷ் தான் படிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் லாங்குவேஜாக இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபஷனில் ரீசெண்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி இல்லைனா ஆன்லைன் சேல் ஆஃப் ட்ரக்ஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி ட்ரக்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே சேல் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மசி இன் ரிலேஷன் டு ஃபார்மசி எஜுகேஷன். ஓகேவா, ஃபார்மசி எஜுகேஷன் எந்த மாதிரி இருந்துச்சு ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டாக ஃபார்மசி காலேஜ் ஏஷியாலே, ஓகேவா, ஏஷியா கண்டத்தில் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கோவாவில் 1842 ஸ்டார்ட் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர். ஓகேவா, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் என்ன பண்ணாங்கன்னா கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட் டிப்ளமோ அப்படின்னு 2 இயர் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1874. அதுக்கப்புறமா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 இயர் கோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசியில். ஓகேவா, இயர் பார்த்தீங்கன்னா 1932. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டாக பிஃபார்ம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசி. இதை ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மகாதேவ் லால் ஸ்க்ரோஃப். இதை அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ப்ரொஃபஸர் மகாதேவ் லால் ஸ்க்ரோஃப். இவர் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஃபார்மசி எஜுகேஷன் இன் இந்தியா. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாதர் ஆஃப் ஃபார்மசி எஜுகேஷன் இன் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மகாதேவ் லால் ஸ்க்ரோஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஃபார்ம், அது பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1940. அதுக்கப்புறமா பிஹெச்டி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1945. ஸோ ஃபஸ்ட்டாக 1947 சுதந்திரம் அடைந்தப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபார்மசி பில் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா நம்ம இந்தியாவில் இந்த ஃபார்மசி எஜுகேஷனை ஸ்டாண்டர்டைஸாக கொடுக்கறதுக்கு. ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டாங்க, ஃபார்மசி ஆக்ட் 1948 வந்துச்சு. இப்போ நம்மள்ட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, டி ஃபார்ம் இருக்குது, பி ஃபார்ம் இருக்குது, எம் ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ஃபார்மசி இருக்குது, மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி ஃபார்மசி இருக்குது, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா டி ஃபார்மில் அவங்களுக்கு 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கும், கூடவே எத்தனை ஹார்ஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், எத்தனை மந்த்துக்கு. ஓகேவா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 500 hours ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஸ்பெண்ட் ஓவர் 3 months. ஓகேவா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் பி ஃபார்முக்கு எத்தனை இயர்ஸ், எம் ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க. எம் ஃபார்மில் பார்த்திங்கன்னா 6 monthsக்கு அவங்களுக்கு ப்ராஜெக்ட் மட்டுமே இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7 நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இருக்குது. ஓகேவா, நைப்பர். இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எம்எஸ் அது மாதிரி எம்டெக் இன் ஃபார்மசியுமே கூடவே இந்த நைப்பரில் இருக்குது இப்போது. ஓகேவா, ஓகே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரிக்குலம். ஓகேவா, எஜுகேஷன் ரெகுலேஷன் இயர் கேட்பாங்க. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க இந்த டிஃபார்ம் சிலபஸ் இல்லைனா இந்த எம்ஆர்பி சிலபஸ் கூட எந்த ரெகுலேஷன்லேருந்து வந்தால் தான் எஜுகேஷன் ரெகுலேஷன் 2020. நல்லா நோட் பண்ணி வச்சோங்க, எஜுகேஷன் ரெகுலேஷன் 2020 தான் இப்போது கரண்டாக டிப்ளமோ இன் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சிலபஸ். அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரெகுலேஷன் 2014. ஓகேவா, ஃபார்ம் டிக்கு பார்த்தீங்கன்னா 2008. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மசி இன் ரிலேஷன் டு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் எந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1892 பெங்கால் கெமிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ஒர்க்கர் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, அப்போது 13% ஆஃப் நம்மளோட இந்தியன் ட்ரக் ப்ராடக்ட் தான் வேர்ல்டு வார் 2 அதிகம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பல்க் ஆன ட்ரக் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1930. அதுக்கப்புறம் 1940 1950 என்ன பண்ணிட்டாங்க மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க ட்ரக்ஸ் எல்லாமே சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம்
இந்த இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1950 பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் லிமிடெட், இதை ரெண்டையுமே கொலாபரேட் பண்ணி இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் என்ன பண்ணுறாங்க, கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஃபார்மசூட்டிக்கல்ஸை உலக தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பண்ணுறாங்க. ஓகேவா? இதோட ஒரு முயற்சியில் தான் அடுத்தடுத்து என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பித்து சிஎஸ்ஐஆர், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்தராக பேட்டன்ட் ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பேட்டன்ஸ் டிசைன்ஸ் ஆக்ட் 1911 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயங்கார் அப்படிங்கிறவரோட ரிப்போர்ட் மூலயமா என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தடுத்து இந்த பேட்டன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, பேட்டன்ட் ஆக்ட் 1907 ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தங்க ஃபார்மசூட்டிக்கல் இல்லை அக்ரிகல்ச்சர் கெமிக்கலாக இருக்கட்டும், இந்த பேட்டன்ட் இயர் எத்தனை இயர் வரைக்கும் ஒருத்தங்க பேட்டன்ட் வச்சுருக்கலான்னு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டன்ட் இயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ். எப்போ கொண்டு வந்தது? 1970. அதுக்கப்புறம் இன்னொரு இயர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்த இயர் பார்த்தீங்கன்னா 1973. அதுக்கப்புறம் நேஷ்னல் ட்ரக் பாலிசி கொண்டு வந்த இயர் பார்த்தீங்கன்னா 1978. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபார்மசி ரிலேஷன் டு ஃபார்மசி ப்ராக்டிஸ். ஓகேவா? ஃபார்மசி நம்ம ப்ராக்டிஸாக இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மசி ப்ராக்டிஸில் என்ன பண்ணுவாங்க, ட்ரக்ஸை காம்பவுண்டிங் அண்ட் டிஸ்பென்சிங் ஆஃப் மெடிசின்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே படித்து குவாலிஃபை ஆனவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபார்மசி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 19th செஞ்சுரியில் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்மசி ஒரு தொழிலாக அவங்கவுங்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக 1870 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபார்மசி ப்ராக்டிஸ்க்கு ஒரு ப்ரொஃபஷன்ஸோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1881 ஃபார்மல் ட்ரைனிங் கம்பவுண்டர்ஸ்க்கு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுவும் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதில் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, யோகா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மசி ப்ராக்டிஸை ஒரு 5 ஸ்டேஜஸாக பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னா ஏன்ஷியன்ட் ஏரா. ஓகேவா? அப்போ பார்த்திங்கன்னா 20வது நூற்றாண்டில் அப்போ அந்த காலத்தில் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, அனிமல்ஸ், பிளான்ட், மினரல் இந்த ஆரிஜின்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரக்கை ப்ரிப்பேர் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து செகண்டு பார்த்திங்கன்னா எம்பிரிக் ஏரா. இந்த ஏரா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா இந்த ஏராவில் தான் என்ன நடந்துச்சு, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சு. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸோட மெக்கானிசம் ஆக்ஷன், சைடு எஃபெக்ட் இதெல்லாமே படிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கேர் ஏரா. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20வது நூற்றாண்டுக்கு பாதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, பேஷண்ட் கேர். ஓகேவா? இங்கே தான் அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்க்ரீஷன், அதுக்கப்புறம் பேத்தோபிசியாலஜி இதெல்லாம் பேஷண்ட் கேர். ஓகேவா? ட்ரக்கையும் பேஷண்ட்டையும் பேஸ் பண்ணி இந்த ஸ்டடீஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஏரா. இங்கே பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, மாஸ் லெவலில் நம்மளோட ட்ரக் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆவதாக லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஏரா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணுறது, பேஷண்ட்ஸுக்கு எஜுகேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா எல்லா ஷெட்யூல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஏராவில் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மசி இன் ரிலேஷன் டு ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் பழைய காலத்தில் இருந்து எப்படியெல்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1920 கல்கத்தா கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1926. அதுக்கப்புறமா இதோட நேமை எப்படி மாற்றினாங்கன்னா பெங்கால் கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு மாற்றினாங்களாம் இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1923 ஃபார்மசிஸ்ட் அசோசியேஷன், கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட், அதுக்கப்புறம் நேம் எப்படி மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு 1925 மாற்றிருக்காங்க. ஓகேவா?
ஃபஸ்ட்டாக ஃபார்மசிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு இருந்தது ஃபார்மசூட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு 1925 மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1935 குவாலிஃபைடான ப்ரொஃபஷ்னல்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா BHU பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் BHU ஃபார்மசூட்டிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1935 யுனைடெட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதுதான் இப்போ இருக்கக்கூடிய என்னவா சேஞ்ச் ஆகிருக்குன்னா இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷனாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. UPPA அப்படின்னு இருந்தது இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் IPA அப்படின்னு 1936 சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 1940 பார்த்தீங்கன்னா அலைடு மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேட்டட் லிமிடெட் மும்பையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து இது நோட் பண்ணி வச்சவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1948 இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் காங்கிரஸ் அசோசியேஷன் கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1948. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எந்த இயரை சொல்லுவேன்னா 1948 இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் காங்கிரஸ் அசோசியேஷன் கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ண இயர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1973 இந்தியன் ஃபார்மசி கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் நியூ டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இந்தியா லெவலில் நிறையவே அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ படித்து நம்மளுக்கு அந்த இயர்ஸை எதுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. ஆனால் இதோட ஃபுல் டீட்டெயிலுமே என்ன பண்ணுறோம் PDF-ஆக நம்மளோட டெலிகிராம் சேனலில் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ படிக்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த நோட்ஸ் எடுத்து கூட படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்த டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஃபார்மசி ஆஸ் ஏ கெரியர். ஓகேவா. கெரியர் ஓரியன்டாக நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது. ஆல்ரெடி எல்லோரும் படித்து முடிச்சாச்சு. அப்போ கிட்டத்தட்ட கெரியர் ஓரியன்டாக ஃபார்மசி முடிச்சிருந்தா என்னென்ன பண்ணலான்னு தெரியும். ஓகேவா. ஸோ இதில் ரொம்ப நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்று ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் MRB அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ட்ரக் இன்ஸ்பெக்டர், டிஃபென்ஸ் ஓகேவா, ஆர்மி ஃபார்மசிஸ்ட், இந்த மாதிரி நிறையவே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் என்ன இருக்குது நம்மளுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்து மூணாவது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. ஓகேவா, ஆல்ரெடி தெரியும். அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் சேல்ஸ், ட்ரக் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஓகேவா, ஹோல்சேலர், ரீட்டைலர் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங். ஓகேவா, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணுற ஜாப். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ். ஓகேவா, டீச்சிங் ப்ரொஃபஷனுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மசியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது ஹையர் எஜுகேஷன். நிறைய பேர் அடுத்தடுத்து டிப்ளமோவில் ஸ்டார்ட் பண்ணி PhD வரைக்கும் அடுத்தும் ஸ்டடீஸ் படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாவது ஃபார்மசூட்டிக்கல் ஜேர்னலிசம். ஓகேவா, இந்த ஜேர்னல்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இல்லைனா அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் சர்வீசஸ், டாக்குமெண்டேஷன், பாலிசிஸ் இந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்து 10வது பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச். ஓகேவா, கிளினிக்கல் ரிசர்ச் ஓரியன்டாக ஒர்க்குக்கு போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க ஃபார்மசிஸ்ட், அவங்க ஜஸ்ட்டு சொல்கிறது எல்லாமே ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ட்ரக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி இல்லை டயக்னோஸ் பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணுறது, இதுதான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது ஆர்கனைசேஷனல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, ஸ்டேட் நேஷ்னல் லெவலில் மேனேஜ் பண்ணுறதுக்குமே அந்த கெரியரும் இருக்குது. லாஸ்ட்டாக 13வது பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ராட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் போய்ட்டுமே படிக்கிறாங்க, அதுமாரி ஒர்க்கு ஜாபுக்குமே சேர்றாங்க. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். அதில் நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னனோ அதை மட்டுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தாலே போதும். ஓகேவா. ஆனால் இப்போ படிக்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபார்மகோபியா. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஃபார்மகோபியா. ஸோ இப்போ இந்த வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்மகோபியானா பார்த்தீங்கன்னா 2 வேர்ட் சேர்ந்தது. இது ஒரு க்ரீக் வேர்டு. ஓகேவா. ஃபார்மகான்னா ட்ரக், கோபியானா பார்த்தீங்கன்னா டு மேக். இதான் என்னது ஃபார்மகோபியா. இந்த ஃபார்மகோபியாவில் என்ன இருக்கும், நிறைய லிஸ்ட் ஆஃப் ட்ரக் இருக்கும், க்ரூட் ட்ரக் இருக்கும், ஃபார்முலா இருக்கும், இதோட சோர்ஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், யூசேஜ், டோஸு, ஸ்டோரேஜ் கண்டிஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா. இந்த ஃபார்மகோபியெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறது யார், நமக்கு இந்தியாவில் யார், இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன். இது மாதிரியே ஒரு கண்ட்ரீஸ்லேயுமே அவங்க அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் ஃபார்மகோபியா, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா,
யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா, இந்த மாதிரி நிறைய லெவலில் இந்த ஃபார்மகோபியா இருக்குது. ஓகேவா? ஸோ இதை 2 டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ட்ரக் கமெண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரக் கமெண்டியானா ஒரு சப்ஜெக்டோட மொத்த விஷயத்தையும் ஒரு கன்சைஸ்டாக கொடுத்துருக்க விஷயந்தான் என்னது இந்த கமெண்டியா அப்படின்னு. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று அஃபிஷியல் கமெண்டியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியல் கமெண்டியா. ஜஸ்ட் இதை எக்ஸாம்பிள் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஃபிஷியலாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியல் கோடெக்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் ஃபார்மகோபியா, யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா, நேஷ்னல் ஃபார்முலரி, இது எல்லாமே அஃபிஷியல். நான் அஃபிஷியல்னு பார்த்தீங்கன்னா மெர்க் இண்டெக்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா, இதுவும் சிலபஸில் இருக்குது, அதுவும் படிப்போம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஸ்பென்சரி, ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன படிக்க போகிறோம்னா இந்தியன் ஃபார்மகோபியா. ஓகேவா? ஸோ இதை பப்ளிஷ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஃபஸ்ட்டு அடுத்து இதோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டாக இந்த ஃபார்மகோபியா ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1944. அதாவது இங்கே பப்ளிகேஷன் நடக்கலை, ஆக்சுவலாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண இயர் 1944. யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் கொலோனல் ஆர்என் சோப்ரா. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் தான் என்ன பண்ணுறாங்க, இவரோட தலைமையில் தான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த இந்தியன் ஃபார்மகோபியா. 1944 கொலோனல் ஆர்என் சோப்ரா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1946 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க, இந்தியன் ஃபார்மகோபியா லிஸ்ட். ஓகேவா? இதை வெளியிட்ட இயர் பார்த்தீங்கன்னா 1946. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே முடிவு பண்ணிட்டாங்க இதுக்குன்னு பெர்மனெண்ட்டாக ஒரு கமிட்டி உருவாக்கணும். ஸோ இது உருவாக்கப்பட்ட இயர் பார்த்தீங்கன்னா 1948. ஸோ இந்த கமிட்டியில் மெம்பர்ஸோட இயர்ஸ், ஓகேவா, எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஃபார்மகோபியா கமிட்டி யாரோட தலைமையில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஎன் கோஷ். நல்லா நோட் பண்ணி வச்சோங்க. ஃபஸ்ட்டாக வெளியிட்ட இந்தியன் ஃபார்மகோபியாவில் அந்த கமிட்டியில் இருந்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஎன் கோஷ். ஃபஸ்ட்டு ஐபி எடிஷன் எப்போ வந்துச்சுன்னா 1955. ஓகேவா? 1955. ஸோ இதை படிக்கும் போதே கூட என்ன பண்ணுறோம், சிலபஸில் ஆல்ரெடி சாலியன் ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்து இதில் டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டாக எடுத்த இந்தியன் ஃபார்மகோபியா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. அது மாதிரியே அஃபிஷியலான டைட்டில் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க லெட்டினில் இருந்துச்சான். ஓகேவா? அஃபிஷியலாக ஹெட்டிங் எல்லாம் போடுறதெல்லாம் லெட்டின் டேர்ம்ஸில் இருந்துச்சான். 986 மோனோகிராஃப்ஸ், 986 ட்ரக்கை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு இதில் இருந்துச்சு. இதோட சப்ளிமெண்ட், ஓகேவா, சப்ளிமெண்ட்னா ஒரிஜினலாக கிடையாது, இதோட எக்ஸ்ட்ராவாக அடுத்து ப்ரிப்பேர் பண்ணால் அதுதான் என்னது சப்ளிமெண்ட். அது பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1960. இந்த இயர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 1955, சப்ளிமெண்ட் இயர் 1960. அடுத்து செகண்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்ட் இன் த இயர் 1966 அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் டாக்டர் பி முகர்ஜி. ஓகேவா? முகர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் எடிஷனில் இருந்து மோனோகிராஃப் 274 அது கூடவே அங்கே இருந்த சப்ளிமெண்ட்டை என்ன பண்ணிட்டாங்க டிலீட் பண்ணிவிட்டு 93 நியூ மோனோகிராஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பண்ண சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டைட்டில்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, டோசேஜ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க மெட்ரிக் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சோங்க. ஸோ இதில் இயர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரோட தலைமையிலங்கிறது ஃபஸ்ட்டு மட்டும் படிங்க. ஓகேவா? செகண்டு, தேர்ட் இதெல்லாம் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஞாபகம் இருந்தால் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நேம்ஸ் எல்லாம். ஓகேவா? யாரோட தலைமையில் இதெல்லாம் வெளியிட்டாங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் எடிஷனோட சப்ளிமெண்ட் எப்போ வந்துச்சுன்னா 1975. இதில் 126 மோனோகிராஃப் ஆட் பண்ணியிருக்காங்க, 250 மோனோகிராஃப் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க காலரா வேக்சின் என்ன பண்ணியிருக்காங்க டிலீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் எடிஷன் பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1985. இங்கே 2 வால்யூம்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 9 அப்பண்டிசஸ் இருந்திருக்கு. ஓகேவா? பேஜஸ். இதில் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 261 நியூ மோனோகிராஃப் ஆட் பண்ணியிருக்காங்க, 450 மோனோகிராஃப்ஸை டிலீட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடெண்டம். ஓகேவா? இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியே தான் இது என்னது அடெண்டம் 1 எப்போ தேர்ட் எடிஷனோட அடெண்டம் ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1989. இதில் 46 நியூ மோனோகிராஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 126 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இயருக்குள்ளாடி புதுசாக ஆட் பண்ணுறதா என்ன போடுவாங்க அமெண்டட். ஓகேவா, இது எல்லாமே நடைமுறைக்கு வரதான் என்னது அமெண்டட். அதுக்கப்புறம் அடெண்டன் 2ல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க 1991ல் 62 நியூ மோனோகிராஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. 110 மோனோகிராஃப் என்ன பண்ணிடுறாங்க அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த 3rd எடிஷன் யாரோட தலைமையில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நித்யானந்த். இவர் எங்கே இருந்தவர்னா டைரக்டர் ஆஃப் CDRI லக்னோவில் இருந்தவர். ஓகேவா, ஸோ இதில் நிறைய இயர்ஸ் இருக்குது, எதை படிக்கிறது இவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்குது, எவ்வளோ சேர்த்து அந்த மாதிரி எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு இந்தியன் ஃபார்மகோபியாவும் எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணாங்க அது மஸ்ட்டு கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேவா, அடுத்து படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கணுன்னா எதை கேட்பாங்கன்னா இந்த அடெண்டம் கேட்பாங்க. அடெண்டம்னா இடையில சப்ளிமெண்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடிய மோனோகிராஃப்ஸ் அதோட இயர் மோஸ்ட்லி அது கேட்கவே மாட்டாங்க. அதனால் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிஷ் பண்ண இயர்ஸ் தான். அடுத்து 4th எடிஷன் பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 1966. இங்கே யாரோட தலைமைன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நித்யானந்த். இங்கே 1149 மோனோகிராஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. 123 அப்பண்டிசஸும் என்ன பண்ணியிருக்காங்க இருந்திருக்கு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 294 நியூ மோனோகிராஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. 110 மோனோகிராஃபை டிலீட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் 2 வால்யூமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வால்யூமில் மோனோகிராஃப் ஏல ஸ்டார்ட் பண்ணுற ட்ரக்கில் இருந்து O வரைக்கும் இருந்துச்சு. செகண்ட் வால்யூமில் Pயில் ஸ்டார்ட் பண்ணி Z வரைக்கும் இருந்துச்சு. ஓகேவா, இதோட ஃபஸ்ட்டு அடெண்டம் இயர் எப்போ பப்ளிஷ் பண்ணதுன்னா 31st December 2000. செகண்ட் அடெண்டம் பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2002. இங்கே ஒரு சப்ளிமெண்ட் காப்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி ப்ராடக்ட்ஸ்க்காக 2002ல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5th எடிஷன் இதுவும் யாரோட தலைமையில்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நித்யானந்த். இயர் பார்த்தீங்கன்னா 2007. ஸோ 5th எடிஷன் இயர் என்ன 2007. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை வால்யூம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 வால்யூமாக அந்த ஐபியை பிரிச்சிருக்காங்க. அடுத்து 6வது எடிஷன் பார்த்தீங்கன்னா யார் வெளியிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன். யாரோட தலைமையிலனா சந்திரமௌலி இன் 2010. நல்லா நோட் பண்ணிக்கோ 2010. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம் 1ல் நார்மலான நோட்டீஸஸ், ஸ்ட்ரக்சர், அக்னாலஜ்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ட்ரோடக்ஷன், ஜென்ரல் சாப்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வால்யூம் 2ல் மோனோகிராஃப் A to M வரைக்கும் 12 வால்யூம் 3 கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த 6th எடிஷனோட அடெண்டம் பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2012. நெக்ஸ்ட்டு 7th எடிஷன் யாரோட தலைமையில்னு பார்த்தீங்கன்னா PK பிரதான். இயர் பார்த்தீங்கன்னா 2014. ஓகேவா, 7th எடிஷன் எப்போ 2014. 2548 மோனோகிராஃப் ட்ரக்கு அதில் இருந்திருக்கு. அப்போ புதுசாக ஆட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 நியூ ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் அடெண்டம் இயர் 1 பார்த்தீங்கன்னா 2015. செகண்ட் அடெண்டம் இயர் பார்த்தீங்கன்னா 2016. அடுத்து 8th எடிஷன் பார்த்தீங்கன்னா 2018ல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாரோட தலைமையிலனா டாக்டர் CK மிஸ்ரா. இங்கே எத்தனை வால்யூம்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 வால்யூம்ஸ் இருந்திருக்கு. அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 9th எடிஷன். நல்லா நோட் பண்ணி வச்சோங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்தியன் ஃபார்மகோபியா பார்த்தீங்கன்னா 9th எடிஷன் பப்ளிஷ்ட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 2022. டேட்டு பார்த்தீங்கன்னா December 1, 2022. டேட்டு கூட கேட்பாங்க. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இதுலேயுமே இயர்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க விஷயங்களும் லாஸ்ட்டாக லேட்டஸ்ட்டாக இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே 9th எடிஷனை பொறுத்த அளவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 92 மோனோகிராஃப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே கூடவே கெமிக்கல், மினரல், விட்டமின், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. கூடவே பயோடெக்னாலஜி டிரைவ்டு ப்ராடக்ட்ஸும், வேக்சின், பிளட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ஹெர்பல்ஸ் எல்லாமே இந்த 9th எடிஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, அடுத்து உங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, அது மாதிரியே யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா, எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை லைட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா, ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும்னா நமக்கு இந்தியன் ஃபார்மகோபியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா. ஸோ பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா எந்த கண்ட்ரியோடதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம். ஓகேவா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எடிஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1864. இப்போ லேட்டஸ்ட்டான பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா இயர் பார்த்தீங்கன்னா 2025. ஓகேவா, இந்த இயர்லேயே January 1 இருந்தே ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட் எடிஷன்
ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதுதான் லேட்டஸ்ட் எடிஷன். ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டாம். ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மகோபியா. ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஃபஸ்ட் எடிஷன் பப்ளிஷ் பண்ண டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 டிசம்பர் 1820. ஓகேவா. என்ன லாங்குவேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா லெட்டின் அண்ட் இங்கிலீஷ். ஃபஸ்ட் எடிஷன் பப்ளிஷ் பண்ண இயர் 1820, 15th டிசம்பர், இன் போத் லெட்டின் அண்ட் இங்கிலீஷ். அது மாதிரியே அமெரிக்காவில் இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபார்முலரி ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1888. ஸோ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபார்முலரி. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கண்ட்ரீஸில் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே. ஒரு கண்ட்ரீஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ட்ரக்ஸ் டிஃபர் ஆகும். ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்கவுங்க கண்ட்ரிஸ், இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா இருக்குது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வெளியிடுற ஒரு புக்கு தான் என்னது நேஷ்னல் ஃபார்முலரி. ஓகேவா. ஸோ நேஷ்னல் லெவலில் நிறைய ஃபார்முலேஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலரி, தி ஆஸ்திரேலியன் நேஷ்னல் ஃபார்முலரி. அதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா. இது மாதிரியே ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் நேஷ்னல் ஃபார்முலரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட் எடிஷன் பப்ளிஷ் பண்ண இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1960. நல்லா நோட் பண்ணி வச்சோங்க. நமக்கு இதான் இம்பார்ட்டன்ட். இந்தியன் ஃபார்மகோபியாவும் அது மாதிரி நேஷ்னல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் NFI எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, 1960. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் எடிஷன் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1966. தேர்ட் எடிஷன் இயர் பார்த்திங்கன்னா 1979. ஃபோர்த் எடிஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2011. ஃபிஃப்த் எடிஷன் பப்ளிஷ் பண்ண இயர் 2016. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற எடிஷன் பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2021. சிக்ஸ்த் எடிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேட் என்னைன்னு பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர் 2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட லேட்டஸ்ட் எடிஷன் நேஷ்னல் ஃபார்முலரி சிக்ஸ்த் எடிஷன் யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு, யார் ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மன்சுக் மண்டவியா. ஸோ யூனியன் மினிஸ்டர் அவங்க, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஜஸ்ட் இந்த இயர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா அப்படின்னு க்ரியேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மார்டின்டேல். எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1883. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா க்ரியேட் பண்ணவர் வில்லியம் மார்டின்டேல், 1883. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியாவை பப்ளிஷ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியாவை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக இதோட டைட்டில் என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்டின்டேல். ஓகேவா. மார்டின்டேல் தி எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா அப்படின்னு வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கண்ட்ரி லெவலில் எல்லா கண்ட்ரீஸில் இருந்துமே செலக்டடாக ஒரு ட்ரக்ஸுமே வச்சுருப்பாங்க. வெட்டினரி ட்ரக்ஸு, ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல், இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதுதான் என்னது மார்டின்டேல் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா. அடுத்து இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த மார்டின்டேலில் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. 2 மெயின் பார்ட் இருக்கும். அது மாதிரியே 3 இண்டெக்ஸஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா பார்த்தீங்கன்னா மெர்க் இண்டெக்ஸ். ஓகேவா. மெர்க் இண்டெக்ஸ் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா ஆஃப் கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் பயாலஜிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபஸ்ட் எடிஷன் பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1989. ஸோ அடுத்த ஒரு ஃபார்மகோபியா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபார்மகோபியா. பப்ளிஷ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட் எடிஷன் பப்ளிஷ் பண்ணுற இயர் பார்த்தீங்கன்னா 1951 ஃபஸ்ட் வால்யூம், 1955 செகண்ட் வால்யூம் என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஃபார்மசூட்டிக்ஸில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன்ஸ் மொத்தமே பார்த்துட்டோம். ஓகேவா. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ், இயர்ஸை மட்டும் படித்தா போதும். ஓகேவா. இந்த வீடியோவிலே நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.